ஹாய்ங்க. இங்கே நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு 15 நாள் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு ஃபீவர் வந்துச்சு. இன்றைக்கி தான் வீட்டு விட்டே வெளியே வர ஒரு 15 நாள் ஆச்சுங்க. பயங்கர ஃபீவரு, பயங்கர கோல்டாக இருந்துச்சுங்க. இங்கே சாயங்காலம் டெய்லி மழை பெய்யுது. இப்போ நல்லா கிணத்துல தண்ணி, புது தண்ணி வந்துருச்சு போல இருக்குது. பயங்கர ஃபீவர் ஆயிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் இருந்தேன். அப்புறம் அப்போ இருந்து வீட்டுக்குள்ளே 15 நாள் ஆச்சு. வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். ஒரு மாதிரி இருந்துச்சு மைண்டெல்லாம். அதனால் சும்மா அப்படியே வெளியில் கொஞ்ச நேரம் நடக்கலான்ட்டு வந்தேங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலான்ட்டு வந்தேங்க. ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்குது பாருங்கள். சும்மா நடக்கலான்ட்டு நடந்தாச்சுங்க. எப்படியோ சாப்பாடு ஹோட்டலில் வாங்குறது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சரி மாமா நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் உரித்து வச்சாச்சு. குழம்பு தேங்காய் ஊற்றுறக்கு முன்னாடி கொஞ்சம் சளிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த குழம்பு குடிச்சா. அதனால் ஆளுக்கு ஒரு டம்ளர் அந்த குழம்பு குடிச்சாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இட்லி, நல்லா நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. என்ன வேணாலும் இது ஃப்ரைட் ரைஸ் எது வேணாலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சமயத்தில் நம்ம ஊரில் நம்ம பெரியவங்களாம் செஞ்சு காமிச்ச இதுதாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சளி பிடிச்சதுக்கு. காலைல இட்லியும் தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவலுங்க. மதியானம் நல்ல ஒரு மிளகு வறுவலும் தண்ணி குழம்புங்க. தேங்க்யூங்க.